பிதா, குமாரன், பரிசுத்தாவின் பேராலே அவன் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, பரிசுத்தமான ஓய்வு நாளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். என் ஆன்மா சாகுவதற்காக அல்ல, என் ஆன்மா வாழ்வதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். நாம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அவர்கள் கலகம் பண்ணுகிறவர்கள், அவர்கள் கேட்டாலும் சரி கேட்காட்டாலும் சரி, நீ என்னுடைய வார்த்தையை சொல்லு என்று சொல்லி ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு உரைக்கிறார். அவங்க கலகம் விட்டுக்காரங்கப்பா, கலகம் பண்ணக்கூடியவங்க மக்கள் தான் அந்த இஸ்ரவேல் மக்கள், வணங்கா கழுத்துள்ளவர்கள். அவர்கள் ஆண்டவரை என்ன சொன்னாலும் கேட்பது கிடையாது. ஆண்டவர் செய்த அற்புதங்களை மறந்தவர்கள், ஆண்டவர் செய்த அதிசயங்களை மறந்தவர்கள், ஆண்டவர் செய்த நன்மைகளை மறந்தவர்கள், ஆண்டவர் பாராட்டின இரக்கத்தை மறந்தவர்கள். அவர்கள் தான் அந்த இஸ்ரவேல் வம்சத்தார்கள். நாமும் அந்த இஸ்ரவேல் வம்சத்தாருடைய பாரம்பரியத்தில் வந்தக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம். நான் எப்படி இருக்கிறேன்? நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் செவி தருகிறேனா? நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்கிறேனா? எதற்காக ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும்? என் ஆன்மா வாழ்வதற்கு. என் சரீரம் அது அழிந்து போகக்கூடியதுதான், ஆனால் என் ஆன்மா அது வாழக்கூடியது. லாசருனுடைய கதை எல்லாருக்கும் தெரியும். அந்த ஐஸ்வர்யவான் என்ன செய்தார்? தன்னுடைய வாழ்நாளில எல்லா நன்மைகளையும் அனுபவிச்சார். ஆனால் அவருடைய சரீரம் செத்த பிறகு அவருடைய ஆன்மா அது அழிந்து போகக்கூடிய நரகத்துக்கு அனுப்பப்பட்டது. ஆனால் லாசரு தன்னுடைய வாழ்நாளில் எல்லா கஷ்டங்களையும் சுமந்தார். அவர் சரீரம் மரித்து போன பிறகு அவர் தேற்றப்பட்டார். அவர் ஆபிரகாமின் மடியில போய் அமர்ந்தார். அவருடைய ஆன்மா அது ஜீவிக்கிறது. சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்கள். என் ஆன்மா அது வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறது, அது சாவதற்காக அல்ல என்பதை உணர்ந்து கொண்டு ஆண்டவர் எனக்கு பாராட்டின கிருபைகளை மறந்து போன மனிதர்களாக அல்ல, நாம் மனம் திரும்ப அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்டு அதன்படி நடக்கின்ற பொழுது, அவங்க கேட்டாலும் சரி கேட்காட்டாலும் சரி, என் வார்த்தையை சொல்லு என்று சொல்லி எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் உரைத்தது போல இன்றும் நம்மை பார்த்து ஆண்டவர் உரைக்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. யாரு கேட்டாலும் சரி கேட்காட்டாலும் சரி, மனம் திரும்ப நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மனம் திரும்புங்கள், கர்த்தர் நம்ம எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்து என் ஆன்மா அது வாழ ஆண்டவர் என்னை அழைக்கிறார். நம்முடைய ஆன்மா வாழும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பலப்படுத்துவாராக. ஆமென். God bless you.